ஆர்சிபினா முடிஞ்சு போச்சு. வருஷம் முடியும் போது தெரியும் குருசாமி யாருன்னு. டேய் குருசாமி ப்ரோ ப்ரோ பாய் 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 2 வருஷம் எங்க போனீங்க? 2 வருஷம் எங்க போனீங்க? ஆனா அவங்க கப்ப அடிக்க மாட்டாங்க ப்ரோ. கப் அடிக்க மாட்டாங்களா? சாப்பிடுறீங்களா? ஓகே. கனவுல அடிச்சாதான் கப்பு உண்டு. மொட்டை அடிக்கிறான் அதான் ஒரு 2 அதெல்லாம் போட்டுட்டு சாக வேண்டியதான் ப்ரோ. See, actually, yeah, that's very wrong because IPL நடக்கிறதே it's all because of எல்லா கிளாஸ் ஆஃப் சொசைட்டியும் வந்து பார்க்கணும். எல்லா லைக் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வந்து பார்க்கணும் தான். அநியாயமாக இந்த மாதிரி ரேட் I'm not personally benefiting out of this, I'm just telling, but ரொம்ப தப்பு ஆக்சுவலி அந்த மாதிரி வந்து ஒரு 5,000 6,000 எக்ஸ்ட்ரா வைக்கிறது. நீங்கள் வைங்க 1000 வைங்க 500 வைங்க, பட் people should enjoy. See, because நீங்கள் அந்த அளவுக்கு ரேட் வச்சா எவ்வளோ பேர் தான் வர முடியும்? சில பேர் சேலரியே அவ்வளோதான் மந்த்லி வைஸ், ரைட்? ஸோ இட்ஸ் வெரி அன்ஃபேர். இப்படியே போயிட்டு இருந்தால் இட்ஸ் வெரி டாக்ஸிங். அண்ட் இப்போ ரொம்ப நார்மலைஸும் ஆயிடுச்சு ஆக்சுவலி. டிக்கெட் ப்ரைஸ் வந்து எடுத்தோன்னே 15,000 20,000 பல்கில் சொல்கிறதா ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஸ்டார்டிங் ரேட்னே ஒன்று இல்லை. ஐ திங்க் தட் ஷுட் சேஞ்ச் பிகாஸ் சி ஆஃப்டர் ஆல் ஸ்போர்ட்ஸ் ரைட்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணணும். அந்த ஃபைனான்ஷியல் பர்டனோட வரக்கூடாது யாருமே. ஸோ ஐ திங்க் தட் ஷுட் சேஞ்ச். எம்ஆர்பி ரேட் எவ்வளோ டிஃபரெண்ட் வருது? நான் 1700 ரூபாய் டிக்கெட் ரேட்டு, நான் 5000 ரூபாய் கொடுத்துட்டு வந்தேன். அப்பா பிளாக்ல தான் வாங்கிட்டு வரேன். என்ன பண்ணுறது? இவனுக்கு எங்கே நம்ம போடுறோம், நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறோம், டிக்கெட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். கியூவே வந்து 2 லட்சம் கியூ கிட்ட நிற்குது, எடுக்க முடியல நம்மளால. ஸ்கேமாக இருக்குது. ரொம்ப ஸ்கேம் பண்ணுறாங்க. 1500 டிக்கெட்டை கட்டுறதுனா 5000 கொடுத்து வர மாதிரி இருக்குது. ஆமாம் ஆமாம், அது கொஞ்சம் மன உளைச்சல் தான். டோனியை பார்த்து சந்தோஷம் தான். ஆனால் என்ன ஒன்று, இவனுக்கு நாங்கள் ஜெயிச்சிருந்தாச்சுங்க வேற மாதிரி ப்ரோ. ஜெயிச்சிருந்தா எம்ஆர்பிக்கு வாங்க நாங்களே பரவாயில்ல. அவன் 10,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்கோம். நெஞ்சு செத்துருவான்னு நினைக்கிறேன். நைட்டு 2000 ரூபாய் டிக்கெட் 10,000 ரூபாய்க்கு வாங்கலாம் இருக்காங்க. டிக்கெட் வரும்போது ஏதாவது திருப்பி போங்க. ஏன்னா நிறைய பேர் டிக்கெட் கிடைக்கலன்ட்டு தான் போனாங்க. இல்லை, ஆனால் உள்ள நடி சீட் வேக்கண்டாக இருக்குது. அதுதான் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் நான் வெளில பெங்களூர் ஹைதராபாத் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசின வரைக்கும் சேப்பாக்கில் மட்டும் தான் இப்படி நடக்குது. சரிங்களா? போலீஸே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து தான் வாங்கிட்டு போகிறாங்க. அதான் சுச்சுவேஷன். டிக்கெட் ஆனால் வந்து 10,000. அதாவது பேசிக்காக நீங்கள் எம்ஆர்பிக்கு வாங்கவே முடியாது. சரிங்களா? அவ்வளோதான் ப்ரோ. இதுதான் உண்மை. எல்லாமே ஸ்கேம் தான். நம்ம வந்து பழகிக்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் நார்மல், நியூ நார்மல் தான். எல்லா இடத்தையும் போங்க அடிக்கிறாங்க, இதுவும் போங்க தான். வேணாம் ப்ரோ, ரொம்ப கஷ்டமாகி போச்சு. அடிக்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது? அதான் கிளம்பிட்டோம் ப்ரோ. சிஎஸ்கே தோத்துச்சு ப்ரோ. ரொம்ப மன கஷ்டமா இருக்குது ப்ரோ. ஆனால் என்னன்னா ஆர்சிபி ஜெயிச்சிது ப்ரோ. நான் ஆர்சிபி ஃபேன் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ரொம்ப ஃபீல் பண்றீங்களோ? ஏங்க ப்ரோ ஆர்சிபி ஃபேன் என்ன ஃபீல் பண்றேன் நீங்க? நான் ஆர்சிபி ஃபேன். ஆனந்த கண்ணீர். லாஸ்ட் 2008 இங்க ஜெயிச்சோம். அதுவும் 2023 இங்க ஜெயிச்சிருக்கோம். ஓகே, வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஓகே ஓகே ப்ரோ. அவர்தான் செலிபிரிட்டி. பெங்களூர்ல வரோம், தாக்குறோம், தூக்குறோம். நம்ம ஓகே, பெங்களூர்ல ஜெயிக்கிறோம். பெங்களூர்ல ஜெயிக்கிறோம். என்ன எதிர்பார்த்தீங்க மெயினா மேட்ச்ல? ஜெயிப்போன்னு எதிர்பார்த்தோம். அது இன்னைக்கு நடக்கல. பரவாயில்ல, ஜெயிப்போன்னு எதிர்பார்த்தோம். பெங்களூர்ல போய் அவங்க இடத்துல திருப்பி அடிக்கிறோம். அதே இடத்துல அடிக்கிறோம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆர்சிபி தான். டைம் நல்லா போச்சு ப்ரோ. ஒரு 10 வரையும் தெரிஞ்சிச்சு ஆர்சிபி தான் ஜெயிச்சிருவான்னு கன்ஃபார்ம். இப்போ சும்மா தான் ஆடிட்டு இருந்தாங்க, 2 ரேட்டுக்கு தான் ஆடிட்டு இருந்தாங்க சிஎஸ்கே. நல்லா இருந்துச்சு ப்ரோ. இப்போ அடுத்தது எங்கள் ஏரியாவுக்கு வருவாங்க, அங்கேயே நாங்கள் தான் ஜெயிப்போம். ஆமாம், கண்டிப்பாக. அப்புறம் அந்தமாலேருந்து வந்தோம். அந்தமாவில் தலைதர்சத்தை பார்த்தாச்சு. அது பரவாயில்ல, நமக்கு அவன் என்ன, நம்ம தான் கப் அடிச்சிருவாங்களா? அடிக்க மாட்டாங்களா? நம்ம தானே எப்பயுமே கப் அடிச்சிருக்கோம். 5 கப் அடிச்சிருக்கோம். அது வரைக்கும் போதும். கணக்கு கிடையாது. தலைதர்சனத்தை பார்த்தா தான் எங்களுக்கு கணக்கு. ஜெயிக்கணும். ஆனா அவங்க கப்ப அடிக்க மாட்டாங்க ப்ரோ. கப் அடிக்க மாட்டாங்களா? சாப்பிடுறீங்களா? ஓகே. கனவுல அடிச்சாதான் கப்பு உண்டு. மொட்டை அடிக்கிறான் அதான் ஒரு 2 அதெல்லாம் போட்டுட்டு சாக வேண்டியதான் ப்ரோ. சாட்டிஸ்ஃபைட் ஆயிச்சா ப்ரோ? காசு கொடுத்ததுக்கு ஒரு நல்ல மேட்ச் பார்த்த மாதிரி ஃபீலா இருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ. இது சொல்லிட்டு போடா. லேட் ஆச்சு ப்ரோ. ப்ரோ பாருங்க, இதா கோலிக்காக தான் வந்தா. கோலியை பார்த்தாச்சு. சாட்டிஸ்ஃபைடா? மாஸ் ப்ரோ. மேட்ச் நல்லா தான் இருந்தது. விராட் செமையாக ஆடி இருக்காரு. நல்லா பண்ணியிருக்காங்க கேப்டன்ஷிப்பில். நல்லா தான் இருக்குது. சூப்பர், நல்லா பார்க்கலாம். நம்மளது ஆர்சிபி தான் ப்ரோ. கண்டிப்பாக அடிக்கும் தெரிஞ்சிருக்கோம். லோக்கல் அவங்கள இறங்கி செய்யணும் தான் நாங்கள் வந்தது. அதே போல் நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. விராட்டை பார்த்தாச்சு. விராட்னா ஒரு கை காட்டல, அவ்வளோதான் ஒரு வருத்தம் எனக்கு. ஆல்வேஸ் எப்போ இருந்தாலும் ப்ரோ, தோத்தாலும் ஜெயிச்சாலும் விராட் தான் ப்ரோ. விராட் தான் ப்ரோ. லாஸ்ட் வரையுமே விராட் தான் ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. சென்னையில் செஞ்சாச்சு, பெங்களூர்ல அடிக்கிறோம். சென்னையில் நீங்களை செய்யறேன்னு சொன்னீங்களா? வெறித்தனமான வெயிட்டிங் ப்ரோ. அடுத்து பெங்களூர் வந்து அடிச்சோமா சொன்னீங்களே, அடிச்சு விட்டோமா? அதே பெங்களூர்ல வெயிட் பண்ணுங்க.
பார்க்குறோம் 4ஆம் தேதியாடா மே 5 மே 5க்கு டிக்கெட்லாம் நீங்க பாருங்க வெயிட்டிங் ஓகே தேங்க்யூ தோத்து வந்து பேட்டி கொடுங்க என்ன ப்ரோ சொல்றது ப்ரோ பேசணுமா ப்ரோ பேசு ப்ரோ மேட்ச் ஜெயிச்சிட்டாங்களா கப் வச்ச மாதிரி பண்ணுவாங்க பாருங்க இல்ல என்ன இருக்கட்டும் என்ன இப்போ நான் சேப்பாக்கில் அச்சாச்சு சென்னை அச்சாச்சு இது மாதிரி வரலாம் ப்ரோ வேணும் இந்த மாதிரி பண்ணாதீங்கடா இந்த ப்ரோ மாதிரி பண்ணாத நீங்க தோத்துனே இருக்கீங்க அப்படிதான் ப்ரோ பண்ணுவோம் நாங்க குவாலிஃபை ஆடு சேப்பாக்கில் போன வாட்டி சென்னை என்ன பண்ணானுங்க அச்சாச்சு இது மாதிரி அச்சானுங்களா குவாலிஃபைல போய் தோத்துறானுங்க நம்ம போயிருந்தாவது நம்மளாவது கப் வச்சிருப்போம் இப்பயும் இதே மாதிரி தான் பேசுறாங்களா ஜெயிக்க முடியாது விடுங்க பாத்துக்கலாம் தாய் மட்டும்தான் அடிப்போம் ப்ரோ இந்த வாட்டி பாருங்க கப் யாருமே அடிக்க மாட்டீங்க ப்ரோ பாய் 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 2 வருஷம் எங்க போனீங்க கப்பு இல்லைனாலும் வெற்றி ப்ரோ வெற்றி இந்த மேட்ச் வெற்றியா அவ்வளோதான் சிஎஸ்கே அமைச்சு உங்க ஊர்ல இருந்து அடிப்போம் அப்படின்ற அவங்களும் ஜெயிப்பாங்க ப்ரோ சான்ஸ் தான் அவங்களும் ஜெயிப்பாங்க நல்ல மேட்ச் 190 இந்த வருஷம் கப்பு கன்ஃபார்ம் எவ்வளோ வேணா இங்கே பாருங்க எவ்வளோ வேணா ட்ரோல் பண்ணிட்டோம் இந்த வருஷம் இல்லையா அடுத்த வருஷம் வருவோம் ஆனால் நாங்கள் வந்து பேன் ஆகல அவ்வளோதான் இந்த மேட்ச் 50 ரன் வித்தியாசம் ப்ரோ சந்தோஷம் ப்ரோ சூப்பர் ப்ரோ சந்தோஷம் செய்திகள் வாசிப்பது உங்கள் மதிமாறன் இப்போ வருவோம் ப்ரோ மேட்ச் போச்சு நல்லா போச்சு ஏன்னா நீ நினைச்ச போலியா சிஎஸ்கே தான் போட்டிருக்கேன் என்னாச்சு வருத்தமா இருக்கா இந்த வாட்டி தான் அடுத்த வாட்டி நாங்க தான் கிங் அப்படியா ஃபைனல்ஸ் நாங்க தான் கப்பை தூக்கிட்டு போயிட்டே இருப்போம் நாங்க தான் 5 கப் அவங்க நத்திங் முட்டை ப்ரோ இந்த ஒரு மேட்ச் போதும் ப்ரோ ஜெயிச்சதுக்கு இதுவே போதும் நல்லா வின் பண்ணிட்டாங்க ஜெயிச்சிருக்காங்க ப்ரோ அதனால கொஞ்சம் அதிகமாக ஆடுறதா செய்வாங்க இந்த மேட்ச் என்னாச்சு இங்க பாருங்க ப்ரோ 18 வருஷம் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டா கூட குருசாமி ஆக்கிடுவாங்க இன்னும் 18 வருஷமா கப் அடிக்கல ஒன்னும் அடிக்கல அந்த ஃபீலிங்ஸ்ல 18 வருஷம் தோத்தானும் ஒரு மேட்ச் அழுது கிடையாது ஒரே ஒரு மேட்ச் தோத்துக்காங்க அழுதுட்டேன் பாருங்க கண்ணு பாருங்க தோல் ஓட்டு போறாங்க ஆர்சிபி அப்படி கிடையாது தோத்தால் இருந்தாலும் மீசியை முறுக்குவாங்க அதான் கண்டிப்பா அதான் ஆர்சிபி வந்து டிக்கெட் ரேட் அதிகமா இருக்குன்னு சொல்லிருக்காங்க எப்படி இல்ல அதுல வேண்டாம் சொல்றது வேண்டாம் சிம்பிளி ஆர்சிபி ஆர்சிபினா முடிஞ்சு போச்சு வருஷம் முடியும் போது தெரியும் குருசாமி யாருன்னு டேய் குருசாமி சொல்லிட்டு போடா குருசாமி போயிருக்கேடா ஆர்சிபி சூப்பரா ஆனாங்க சிஎஸ்கே ஒன்னும் ஆடல சரக்கு போட்டு வந்துட்டாரா தோனி பார்த்தாச்சு 2 6 அடிச்சாரு போதும் அதோட வேற அவ்வளவுதான் தோனியை பார்த்தது ஓகே உனக்கு இப்போ ஓகே நான் ஆர்சிபி ஃபேன் ஈசாலா கப் இந்த வருஷம் எங்களுக்கு ப்ரோ நல்ல மேட்ச் ப்ரோ 2 டீமுமே ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை திரும்பி அவங்க ஊருக்கே அடி பண்ற மாதிரி எல்லாம் போயிருக்க பேச்சு கண்டிப்பா சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணுறோம் அடுத்தடுத்த மேட்சும் நல்லா பண்ணுவோம் கன்சிக்யூட்டிவா நம்ம கேப்டனுக்கு வந்து 2வது விக்டரி ஸோ ஆர்சிபிக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் நன்றி ஆர்சிபி ஃபேன்ஸ் ஓகே நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க நினைச்சதா இல்ல of course CSK win பண்ணோம் தான் இது பண்ணோம் so this is not the result we want but we are happy for the game ஓகே தோனி பார்த்து உங்களுக்கு ஓகேவா yeah kandipa we are happy with Dhoni's innings and on the whole okay it's a good game only we enjoyed it மேட்ச்ல தோத்துறீங்க மேம் தோனி பார்க்கணும்ல that's okay sportsmanship bro India Pakistan kuda we had a record adu break acha and it's just a sportsmanship records are meant to be broken at the end of the day thank you சூப்பர் இருந்துச்சு ப்ரோ சூப்பர் இருந்துச்சு ஓகே இப்போ லாலிபாப்ன்றதெல்லாம் போயிட்டு வந்துச்சு ப்ரோ அதில் மேட்ச் ஜெயிச்சாச்சு ஆர்சிபி எல்லாரும் ஒன்று ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் தோனி பேட்டிங் என்ஜாய் பண்ணோம் அல்டிமேட்டாக என்ஜாய் பண்ணோம் ரச்சின் ரவீந்திரா பேட்டிங் அல்டிமேட்டாக என்ஜாய் பண்ணோம் தோனி வேற லெவல் ப்ரோ கடைசி ஓவர் 2 6 அல்டிமேட் ப்ரோ எங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் ப்ரோ இன்னைக்கு ஆர்சிபி ஜெயிச்சிச்சு தோனி பார்த்தாச்சு அல்டிமேட் ப்ரோ ரொம்ப ஒர்த்து ப்ரோ 1700 தான் ஆன்லைன் டிக்கெட் தான் ஆமாம் ப்ரோ லக்கில் நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்து லக்கில் வந்தேன் ப்ரோ ஆமாம் ஓகே ப்ரோ தேங்க்யூ